சுவாமியே சரணமையப்பா. கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு கழுத்தில் மாலை போட்டுக்கிட்டு இருமுடிய சுமந்துக்கிட்டு பெருவழியே நடந்துக்கிட்டு பெட்டை துள்ளி ஆடிக்கிட்டு சிந்தகத்தோம்பாடிக்கிட்டு சுவாமி சரணம் சொல்லிக்கிட்டு பாரோமையா சபரி வாரோமையா கட்டேந்தி சபரிக்கு வாரோமையா இருமுடி கட்டேந்தி சபரிக்கு வாரோமையா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி தேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 27ஆம் நாள் 12/12/2024 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் பிரார்த்தித்து இன்று குருவாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. குரு பகவானை வழிபாடு செய்வது, வியாழ பகவான் குரு பகவானை வழிபாடு செய்வது, தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்வது, மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனைகள் செய்து மஞ்சள் பட்டு சாத்தி கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து வழிபாடு செய்வது. இந்த நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்று போற்றுகின்ற வடதிசை, இந்த வடதிசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு இவ்வாறு அர்ச்சனைகள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைத்து வாழ்வில் உயர்வுகள் எல்லாம் கிடைக்கக்கூடியது. இப்பொழுது சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய இந்த மண்டல விரத காலம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாடளாவிய ரீதியிலே உலகளாவிய ரீதியிலே பல லட்சம் மக்கள் விரத முத்திரமாலை அணிந்து மலை யாத்திரைக்காக காத்திருக்கின்றார்கள். இன்னும் பல லட்சம் மக்கள் யாத்திரை சென்று கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு கோடான கோடி மக்கள் அலைமோதுகின்ற சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய இந்த மண்டல விரதம் இருக்கின்ற அனைவருக்கும் ஐயப்பனுடைய அருளெல்லாம் கிடைக்க பிரார்த்தித்து நாம் இவ்வாறு இந்த விரத காலங்களிலே இது ஒரு புனிதமான விரதம், ஐயப்பனுடைய விரதம். இந்த விரத காலத்திலே மனதை ஒருநிலைப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் சாதாரண காலங்கள் இருப்பது போல இந்த மாலை அணிந்து கருப்பு ஆடை அணிந்து ஐயப்பனுடைய விரத முத்திர மாலை அணிந்தால் பக்குவம் நமக்கு வர வேண்டும். விளையாட்டுகள் இருக்கக்கூடாது. நண்பர்களோடு தோள் மீது தோள் கை போட்டு பேசக்கூடாது. அன்பாக பழகிக்கொள்ள வேண்டும். யாரை காணுகின்ற பொழுதிலும் சுவாமி சரணம் என்று சொல்லி பேச்சை ஆரம்பிக்க வேண்டும். அவ்வாறு இந்த ஐயப்பனுடைய நாமத்தை நாம் இடைவிடாது உச்சரித்த வண்ணம் இருக்க வேண்டும். காலையும் மாலையும் குளிர்ந்த நீரிலே ஸ்நானம் செய்து சுவாமியே சரணமையப்பா என்கின்ற சரணகோஷத்தை, இந்த 108 சரணங்களை நாம் விழிக்க வேண்டும். மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் இந்த விரதம் ஒழுங்காக இருந்தால் நாம் எதை எண்ணி இந்த விரத முத்திர மாலை அணிந்து விரதத்தை அனுஷ்டிக்கின்றோமோ அது நமக்கு கிடைக்கும். இப்போ பொதுவாக இந்த சபரிமலை யாத்திரையிலே இவ்வாறு இந்த கடுமையான விரதம் இருந்து காடு மலை கடந்து இருமுடி சுமந்து எரிமேலியிலே பேட்டை துள்ளி பெருவழி நடந்து போகின்றவர்களும் உண்டு. எரிமேலியிலே பேட்டை துள்ளி விட்டு பம்பா நதியாக சிறு வழிப்பாதையிலே போகின்றவர்களும் உண்டு. இவ்வாறு அவரவர்களுக்கு ஏற்ப வகையிலும் அனுக்கிரகங்கள் இறையருள் கிடைக்கின்ற வகையிலும் பெரும்பாதை செல்லுகின்றவர்கள் பெரும்பாதை செல்வார்கள். முடியாதவர்கள், இயலாதவர்கள், வயதானவர்கள் சின்ன பாதையிலே சென்று வருவார்கள். அவ்வாறு இந்த விரதம்
ஒரு கடுமையான விரதம், புனிதமான விரதம், மனிதனை புனிதனாக்குகின்ற அற்புதமான விரதம் இந்த ஐயப்பனுடைய விரதம். இந்த விரதம் தொடர்பாக தொடர்ந்தும் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமி சரணம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துமஸ் விழாவுக்கு எம்மை தயார் செய்கின்ற இந்த திருவருகை காலத்திலே ஒரு முக்கியமான நபரை நாம் நினைவு கூறுகின்றோம். அதாவது கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு முன்னதாக, கிறிஸ்துவினுடைய பிறப்புக்காக மக்களை ஆயத்தம் செய்த இறுதி இறைவாக்கினராக விளங்கிய திருமுழுக்கு யோவான். இந்த திருமுழுக்கு யோவானுடைய போதனைகள் மக்கள் பலரை கவர்ந்தது. அவருடைய போதனையை கேட்டு இவர்தான் வர இருக்கின்ற மெசியா என்று கூட மக்கள் நம்பினார்கள். அப்படிப்பட்ட ஒருவரை பற்றி இயேசு சாட்சியம் கூறுகின்றார். பெண்களுள் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை போன்று வேறு யாரும் பிறக்கவில்லை என்று சொல்கின்றார். அதாவது ஒரு உயர்ந்த மனிதன், கடவுளுடைய மனிதன், இந்த மனித இனத்திலே தலை நிமிர்ந்து நிற்கின்ற எடுத்துக்காட்டான ஒரு உயர்வான ஆளுமை கொண்ட திருமுழுக்கு யோவானை பற்றி சான்று பகர்கின்ற இயேசு தொடர்ந்தும் சொல்லுகின்றார், விண்ணரசிலே சிறியவராக இருக்கின்றவர் அவரிலும் பெரியவராகின்றார். அதாவது விண்ணரசுக்கு உகந்தவர்களாக வாழுகின்ற பொழுது இந்த உலகத்திலே தலை நிமிர்ந்து பெரும் ஆளுமையோடு மக்கள் மத்தியிலே பெரும் செல்வாக்கு வகித்த இந்த திருமுழுக்கு யோவானிலும் அவர்கள் பெரியவர்களாக கருதப்படுகின்றனர். அதனாலே விண்ணரசு என்பது ஒரு பெரும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொள்ளக்கூடிய கனவு ஆகும். கடவுளுடைய கனவும் இந்த உலகத்தை ஒரு விண்ணரசாக மாற்ற வேண்டும் என்பதற்கு. இந்த உலகத்தை படைக்கின்ற இறைவன் அருள் வாழ்விலே மனிதனை படைத்தார். இந்த மனிதன் தன்னுடைய அந்த அருள் வாழ்வை இழந்த பின்பு மீண்டும் அந்த அருள் வாழ்வை அவன் பெற வேண்டும் என்று மீட்பரை அனுப்புகின்றார். மக்களுக்கு அருளுக்கு மேல் அருளை கொடுத்து கொண்டு வருகின்றார். நாம் எல்லோரும் இந்த இறை அரசிலே பங்கேற்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுள் எங்களை ஆட்சி செய்கின்ற ஒரு சமூகத்திலே எப்படிப்பட்டவர்கள் எங்களை ஆட்சி செய்ய வேண்டும், அரசியல் ரீதியாக அல்லது தலைமத்துவத்தை அவர்கள் பெற்றவர்களாக அல்லது அந்த பொறுப்புகளிலே இருக்கின்றவர்கள் எம்மை எப்படி நடத்த வேண்டும், எப்படி எம்மக்கு உரிய மதிப்பு மரியாதையை தர வேண்டும், எப்படி எங்களுடைய உரிமைகளை மதிக்க வேண்டும் என்றால் நாங்கள் எதிர்பார்ப்பது போல இந்த கடவுளுடைய ஆட்சியிலே அரசிலே நாங்கள் எல்லோரும் மாண்புள்ளவர்களாக கடவுள் எங்களை ஏற்றுக்கொள்ளுகின்றார். அத்தகைய ஒரு மாண்புமிக்க ஆளுமை கொண்டவர்களாக நாங்கள் வளர்வதற்கும் வாழ்வதற்கும் இறை அரசில் நாங்கள் ஒவ்வொருவரும் பங்கேற்பதற்கு இறைவன் தருகின்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் இறை அரசுக்கு உரிமையுடையவர்களாக வாழ்வதற்கு இறைவன் தாமே உங்கள் அனைவருக்கும் அருள் மழை பொழிய வேண்டும் என்று மன்றாடி நிற்கின்றேன். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வாலா ஆலிஹி வசஹபிஹி அஜ்மாயின் அம்மாபாத். அன்புள்ள நேயர்களே, சகோதரர்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளையிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை நேரான வழியிலே வளர்த்தெடுக்கின்ற முயற்சியிலே அவர்கள் ஈடுபட வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல பண்பாடுகளை அவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை நல்லவர்களோடு பழகுகின்ற ஒரு பழக்கத்தை நமது பெற்றோர்கள் ஏற்படுத்திவிட வேண்டும். ஏனென்றால் சிறு பருவத்திலே பிள்ளைகளுக்கு நாம் ஊட்டுகின்ற அந்த பண்பாடுகள் தான் அவர்கள் வயது வாலிபர்களாகினாலோ அந்த வயதை தாண்டியதற்கு பின்னாலோ அவர்களை நல்ல பிள்ளைகளாக, நல்ல சமுதாய மக்களாக அவர்களை நாம் மாற்றி அமைக்க நம்மால் முடியும். அதனால் நமது பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் நாம் நல்ல பண்புகளை நாம் உருவாக்க வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்களை நாம் எப்பொழுதும் உருவாக்க வேண்டும். எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் முன்மாதிரியானவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நாம் எதை கூடாது என்று தடுக்கின்றோமோ அதை பெற்றோர்கள் செய்கின்றவர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. பெற்றோர்கள் ஒரு பிழையை செய்து கொண்டு அதே பிழையை பிள்ளைகள் செய்யக்கூடாது என்று தடுக்கின்ற பெற்றோர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தக்கூலூன மாலா தஃபாலூன். மூமின்களே, விசுவாசிகளே, நீங்கள் செய்யாததை எதற்காக பிறருக்கு கட்டளையிடுகின்றீர்கள், பிறருக்கு சொல்லுகிறீர்கள் என்று இறைவன் நம்மை பார்த்து கேட்கின்றான். அதனால் நமது பிள்ளைகளுக்கு நாம் சொல்லுகின்ற நமது செய்திகள் எல்லாம் நாம் செய்யக்கூடிய நல்லவைகளை மட்டுமே நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் ஏதாவது தீமைகள் செய்து கொண்டிருந்தால் அதே தீமைகளிலிருந்து பிள்ளைகளை தடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்குமாயிருந்தால் முதலாக நாம் செய்ய வேண்டிய காரியம் அந்த தீமைகளை நாம் விட வேண்டும். அதை விட்டுவிட்டு பிள்ளைகளுக்கும் அந்த தீமையை விடுமாறு சொல்ல வேண்டும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இன்று புகைக்கின்ற பழக்கமுடையவர்களாக, புகைப்பிடிக்கின்ற பழக்கமுடையவர்களாக அதிகமான ஆண்கள் இருப்பதை பார்க்கின்றோம். ஐரோப்பிய நாடுகளில் பெண்களும் புகைக்கின்றார்கள். இலங்கையை பொறுத்தவரையில், ஆசியா நாடுகளை பொறுத்தவரையில் அதிகமாக ஆண்கள் தான் புகைக்கின்றார்கள். புகைக்கின்ற ஒரு தந்தைக்கு தனது மகன் புகைப்பழக்கமுடையவனாக இருப்பதற்கு விருப்பமில்லை. அதனால் இவன் புகைத்து கொண்டே மகன் புகைக்கின்ற போது மகனை தண்டிக்கின்றவனாக இருக்கின்ற ஒரு தீய பழக்கத்தை நாம் பார்க்கின்றோம். இறைவன் என்ன சொல்கிறான்? நீங்கள் செய்யாததை ஏன் பிறருக்கு செய்யுமாறு ஏவுகின்றீர்கள்? நீங்கள் எதை கூடாது என்று கருதுகின்றீர்களோ அதை நீங்கள் விட்டுவிடுகின்ற வரைக்கும் ஏன் உங்களது பிள்ளைகளுக்கு விடுமாறு நீங்கள் தடை செய்கின்றீர்கள், கட்டளையிடுகின்றீர்கள் என்ற இந்த கருத்தை தான் திருமறை குர்ஆனிலே இறைவன் நம்மை பார்த்து கேட்கின்றான். அதனால் மது பழக்கம் உள்ள ஒரு தந்தை தனது மகன் மது அருந்துகிறான் என்று சொன்னால் இவன் முதலாவது அதை விட வேண்டும். அதனால் அதற்கு பின்னால் பிள்ளையை விடுமாறு சொல்ல வேண்டும். புகைக்கின்ற பழக்கமுடைய ஒரு தந்தை முதலாவது தன்னிடத்தில் இருக்கின்ற பழக்கத்தை விட வேண்டும். அதன் பின்னால் தனது பிள்ளைக்கு அதை விடுமாறு அவன் கட்டளையிட வேண்டும். அவ்வாறு கட்டளையிட்டால் அந்த பிள்ளை அதற்கு செவிதாழ்த்த ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த பிள்ளை சிந்திக்கும், ஆம், தந்தை தனது கெட்ட பழக்கத்தை விட்டுவிட்டார், புகைக்கின்ற பழக்கத்தை விட்டுவிட்டார், அதனால் நானும் விட்டுவிட வேண்டும் என்று அந்த பிள்ளை ஒரு முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் தீய பழக்கங்களை நம்மிடத்தில் வைத்துக்கொண்டு அதே தீய பழக்கங்களை செய்கின்ற நமது பிள்ளைகளுக்கு அதை செய்யக்கூடாது என்று தடுக்கின்ற இந்த ஒரு அறிவீனமான நடைமுறை எந்த பெற்றோர்களிடத்திலும் இருக்கக்கூடாது என்பதை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு இந்த காலை பொழுதிலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதனால் பிள்ளைகளை பராமரிக்கின்ற, பிள்ளைகளை நேர்வழியிலே வழிநடத்துகின்ற பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் மிக மிக கவனமாக வழிநடத்த வேண்டும். தம்மை முன்மாதிரியாக கொண்டே தமது பிள்ளைகள் நேர்வழி நடக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு தாம் நல்ல பழக்கமுடையவர்களாக, நல்ல பண்பாடுகளுடையவர்களாக அவர்கள் நடந்து கொண்டு அதே பழக்கங்களை, அதே பண்பாடுகளை பிள்ளைகளுக்கு ஊட்டுகின்ற பெற்றோர்களாக நமது பெற்றோர்கள் மாற்றமடைய வேண்டும் என்பதை இந்த காலை பொழுதிலே கூறிக்கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.